கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே பணம் சம்பாதிப்பது என்பது சிரமமான காரியம். சம்பாத்தியத்தில் சேமிப்பு என்பது அதைவிட சிரமம். சேமிப்பை மட்டும் வைத்து கொண்டு இருந்தால் பணம் டெவலப் ஆகணும், அதுக்கு முதலீடு செய்யணும். முதலீடு செஞ்சாதான் உங்களுக்கு ஒரு காம்பவுண்டிங் ஆஃப் மணி வரும். சரி, இன்றைய தலைப்பில் நம்ம என்ன ஒரு கருத்துக்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த செய்திகளாகவும் இருக்கலாம், நீங்கள் தற்போது அதை நடைமுறைப்படுத்துவராகவும் இருக்கலாம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்கிறதும் இல்லை. எனக்கும் சில விஷயங்கள் தெரியாதது இருந்தாலும் நான் கற்று தெரிந்து அல்லது கேட்டு தெரிந்து கொள்வது என்னுடைய வழக்கம். உங்களுக்கு இந்த கருத்து, இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் சில கருத்துக்களையும் சேமிப்பு மற்றும் முதலீடு அடிப்படையில் என்ன மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். இப்போது செல்வ மாயை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்யூஷன் ஆஃப் வெல்த்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்பளம் வந்தால் பணம் கைப்பற்றியது போல் உணர்வோம். ஆனால் அது நிஜ செல்வத்தை உருவாக்காமல் இருப்பதே செல்வ மாயை. அப்போது நிஜ செல்வம்னா என்ன? இதுக்கு பொதுவாக மாத சம்பளம் வாங்கும் அடிப்படையில் வாழ்க்கையில் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக மாத சம்பளத்துக்காரங்க என்ன பண்ணுறோம், எப்படி செய்கிறோம்? சரி, எல்லாத்துக்குமே ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது வேணும். அந்த திட்டமிடல் முறையாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கடந்த கால அனுபவத்தில் நான் தெரிந்து கொண்டதை உங்கள்கிட்ட பகிர்கிறேன். நான் ஒரு 30-35 வயது காலத்தில் ஒரு புத்தகம் படிச்சிருந்தேன். அந்த புத்தகத்தில் செய்தி தான் என்னுடைய வாழ்க்கையில் திசை மாறியதாக கூட இருக்கிறதாக நான் கருதுகிறேன். ஒரு ஜப்பானுடைய மக்கள் சேமிப்பு கிக்காபு அப்படின்னு சொல்ல முறையே என்ன அப்படிங்கிறது அதில் போட்டிருந்தது. அதில் என்ன போட்டிருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்வ மாயை இது எப்படி நம்ம தவிர்த்து அதனுடைய முழு பலன் அடைய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அதில் போட்டிருந்தது. அதை நான் படித்தேன். அது எந்த புத்தகத்தில் படித்தேன்னு இப்போ ஞாபகம் இல்லை, பட் படித்த ஞாபகம் இருந்தது. அன்றிலிருந்து நான் ஒரு சில வழக்கங்களை கையாள வேண்டிய சூழ்நிலைக்கு அதனுடைய ஒரு தன்னிறைவு அடைஞ்சிட்டேங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஆப்ஸ் இருக்குது, வரவு செலவு கணக்கு எழுதுறதுக்கும் நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த கிக்காபு அந்த ஜப்பானியர்கள் இன்றளவுலையும் என்ன செய்கிறாங்கன்னா, தொழில்நுட்ப ரீதியாக உலக அளவில் நுணுக்கம் தெரிந்தவர்கள், உலக நாடுகளுக்கு அதிக பணம் கடன் கொடுப்பவர்கள் பட்டியலில் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் நல்ல தன்னிறைவு அடைந்து இன்றைக்கு டயோட்டா கார், மிட்சுபிஷி போன்ற பெரிய கார் நிறுவனங்கள் மற்றும் பெரிய அளவில் முதலீட்டாளர்கள் வளர்ந்து வரும். அதனுடைய நிக்கி பங்கு சந்தை பார்த்தீங்கன்னாக்கா உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, நல்ல ஒரு வளர்ச்சி. இதெல்லாம் என்ன காரணம்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் இந்த மாதிரி முறையை கையாண்டு தான் செஞ்சுருக்காங்கங்கிறது புஸ்தகம் வாயில் தெரிஞ்சிட்டது. அப்போ நான் என்ன செஞ்சோம், நாம் என்ன செய்யணும்? உங்களுடைய மாதாந்திரம் வருமானம் அப்படின்னா, வருமானம் வந்த அன்றைக்கி உங்களுக்கு செல்வ செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வருமானம் வந்தவுடன் நீங்கள் என்ன செய்யணும்? எதுவாக இருந்தாலும் ஒரு நோட்டு, ஒரு பேனா, பென்சில் இருந்தால் தான் டெபிட் கிரெடிட்டு போட்டு டேட்டு போட்டு பர்டிகுலர்ஸில் எழுதணும். 15 ரூபாய்க்கு டீ குடித்தால் கூட அந்த கணக்கை எழுதணும். அப்போ என்ன செய்யணும்? அப்போது வருமானம் வந்தவுடன் செய்ய வேண்டிய விஷயங்கள், ஃபஸ்ட்டு பிளானிங் இருக்கணும், பட்ஜெட் போடணும். நம்மளுடைய சம்பளம் எவ்வளவு, இதுக்கான செலவுகள், வரக்கூடிய செலவுகள் அப்படின்ட்டு ஒரு அலோகேஷன் போடணும். அப்போ மாத செயல் திட்டம், பட்ஜெட் தயாராக இருக்கணும். அடுத்தது, உங்களுடைய வருமானத்தில் 20-30% சேமிப்பு முதலீடாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும்.
அப்போது வந்து 100%த்தில் 30% சேமிப்புக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அந்த சேமிப்பு உடன் இன்றைய காலகட்டத்தில் வேலை உத்தரவாதம் என்பது அவ்வப்பொழுது சில அதிரடி நடவடிக்கைகள் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மாதாந்திர சம்பள வருமானம் வேலையினுடைய ஸ்திரத்தன்மை குறைந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சேமிப்பு ஒரு மினிமம் 3 to 6 மாதத்துக்கான கையிருப்பு தொகையை நம்ம வச்சுருக்கணும். அப்போ அந்த கையிருப்பு தொகை நம்மள ஒரு சேஞ்ச் ஆஃப் ஒர்க்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுற போது நமக்கு அது சௌரியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பேர் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவோம். சரி, இதெல்லாம் ரைட்டு சார் சொல்கிறீங்களே, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? கண்ட்ரோல் அப்படிங்கிறது செல்ஃப் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருந்து தான் உருவாகணும். அப்போ உருவாகணுங்கிற போது சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது தான் வரும். அப்போ விட்டு கொடுக்க வேண்டியது வரும்போது அத்தியாவசிய தேவைகள், உணவு, உடை, வீடு, இது நமக்கு அத்தியாவசிய தேவை. மற்றும் சில தேவையான பொருட்கள் நம்மளுடைய தினசரி வாழ்க்கைக்கு தேவையானது தான் நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கணும். ஓகே, அப்போது ஒரு லக்ஸூரி பொருட்களை வாங்குவதை தவிர்க்கணும். அப்போது செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கான வழியில் லக்ஸுரி பொருட்களை தவிர்த்து நமக்கு தேவையா அப்படிங்கிறத வாங்கும் முன் யோசிக்க வேண்டும். ரெண்டாவது, இஎம்ஐ சப்ஸ்கிரிப்ஷன் உங்கள் இன்கமில் 30% தான் இருக்கணும். அந்த 30% இருந்தால்தான் உங்களுடைய ஒரு எதிர்கால திட்டமிடலுக்கு அது உபயோகமாக இருக்கும். ஆன்லைன் ஷாப்பிங், இப்போது வீட்டில் இருந்துகிட்டே பொருள் கொடுத்தா வருதுங்கிறது வேறு. நாங்கள் எங்கள் காலத்திலலாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் இப்போ கிடையாது. வீட்டில் வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த சாமானம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. அப்போது வீட்டுக்கு என்ன தேவை, கிச்சனில் என்ன சாமான்கள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே அந்த லிஸ்ட்டை எழுதுகிறாங்க. தேவையானது தான் எழுதுவாங்க. அந்த பொருள்களை மட்டும்தான் வாங்குவோம். ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம், வீட்டில் அது இருக்கா இல்லையானு பார்க்குறதில்ல. ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னாக்கா, நேராக டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறோம், கண்ணில் பார்த்தது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரோம். அது தேவையா உபரியாக பார்க்குறது இல்லை. அந்த பொருள் வீட்டில் ஏற்கனவே இருந்தால் இது கூடுதலாக இருக்கிற போது பழைய பொருள்கள் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் நாம் கண்காணித்து அதுக்கு தகுந்தது தேவையானதை செலவு பண்ணணும். இப்போது சம்பாதிச்சிட்டிங்க, செலவை திட்டமிடுறீங்க, எது தேவை எது தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொருத்தர் செய்கிறாருங்கிறதுக்காக நம்ம ஒன்று செய்யக்கூடாது. பக்கத்து வீட்டில் டிவி வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பழுதடைஞ்சிருக்கலாம், மாற்றலாம். நம்ம வீட்டில் நல்லா இருக்கிற பொருளை போய் திரும்பி நம்ம அதையே மாற்றணும், அவங்க வாங்கிட்டாங்க ஏன் நாம் வாங்கக்கூடாதாங்கிறதுக்காக போட்டி மனப்பான்மையில் செய்வதை தவிர்த்தால் நமக்கு தேவையான பணம் நம்மகிட்ட தங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையை அனுசரித்து தேவையை அறிந்து பொருட்களை வாங்குவது நமக்கு ஒரு சேமிப்புக்கான ஒரு உத்தரவாதமாகும். சரிங்க, சம்பாதிச்ச பணம் திட்டம் போட்டிங்க, தேவையான பொருளை வாங்குறீங்க. சரி, இது அடுத்தது என்ன செய்யணும்? அப்போ அடுத்தது உங்களுக்கு சேமிப்புனா வெறும் சேமிப்பு வச்சு மட்டும் பணம் ஆகாது. அப்போ இந்த பணத்தை வச்சுட்டு நம்ம டெவலப் பண்ணணும், காம்பவுண்டிங் ஆஃப் மணி பண்ணணும், கார்பஸ் வேணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதில் வந்து நம்ம என்ன பண்ணிங்கன்னா முதலீடு பற்றிய விழிப்புணர்வு வரணும். முதலீடு நான் என்ன பண்ண முடியும், எல்லாத்தினாலையும் லம்சமாக பண்ண முடியாது. எல்லோரும் திடீர்னு போய் மியூச்சுவல் ஃபண்டில் போய் எல்லாத்தையும் போட முடியுமா? நம்மளுடைய வருமானத்தை வந்து சதவீதத்தில் தானே நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். குறைந்த சம்பளத்துக்காரங்கள் எஸ்ஐபி மூலம் போடலாம், எஸ்ஐபி பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடலாம், ப்ராவிடென்ட் ஃபண்டு, போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி பண்ணலாம், என்பிஎஸ், அதே மாதிரி ஆர்டி இது மாதிரியும் போடலாம். அதனால் நான் ஏன் சார் நான் பங்குச்சந்தையில் பண்ணக்கூடாதாங்கிறது கேட்குறதுங்கிறது விட இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பானது. பங்குச்சந்தை என்பது நம்ம விஷயம் தெரிஞ்சால் அதுலேயே நீங்கள் செய்யறதுக்கு வழிகள் இருக்குது. அப்போது லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸு ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான ஒன்று. ஏன்னா அடுத்த 5-10 ஆண்டுக்கான நிதி இலக்கு எவ்வளவு அப்படின்னு நம்ம திட்டமிடணும். 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் நம்மளுடைய ஏர்னிங்ஸ்லேருந்து வரக்கூடிய சேவிங்ஸை வச்சு நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணி அதை எப்படி கார்பஸ் பண்ணியிருக்கோங்கிறது முதலீடை டெவலப் பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரணும்னா சம்பள உயர்வு வருது, சம்பள உயர்வு வந்துருத்தேன்ட்டு செலவையும் அதிகப்படுத்தக்கூடாது. சம்பள உயர்வு வந்தால் நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி அன்றாட வாழ்க்கைக்கு உபயோகமான பொருட்களை வச்சுட்டு கூடுதலாக இருக்கிற பணத்தை நம்ம முதலீடுக்கான வழிகளை தேடி அதை யுக்தியை ஃபாலோ பண்ணணும். மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா கிரெடிட் கார்டு.
கணக்கு தெரியாமல் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு லிமிட்டு ஒரு 20,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 ரூபா பொருள்கள் வாங்குவோம். 10,000 ரூபா ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் இருந்ததுனாக்கா நீங்கள் கூடுமான வரையிலும் அவசர தேவைக்கு பொருள்களை வாங்குறதுக்கு உபயோகப்படுத்தலாமே தவிர, கூடுமான வரையிலையும் பணம் எடுப்பதை தவிர்த்து இஎம்ஐ கிரெடிட் கார்டு உங்களுக்கு அந்த இஎம்ஐயை கரெக்டாக கட்டி அந்த சிபில் ஸ்கோர்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ திட்டமிடல் இருந்தால் நமக்கு தேவையாக இருந்ததுனாக்கா ஒரு கிரெடிட் கார்டுங்கிறது பீரோவில் வைக்கக்கூடியது, டெபிட் கார்டு பாக்கெட்டில் வைக்கக்கூடியது. பணத்தை கண்காணிப்பது எப்படின்னா மந்த்லி நம்ம ட்ராக் பண்ணிக்கணும். நம்ம பணம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி பண்ணியிருக்கோம், அது மாதிரி செய்யணும். அதேமாரி நீங்கள் மந்த்லி கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கண்காணிக்கணும். யூபிஐ ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நம்ம திடீர்னு ஜிபே போடுறோம், அது பண்ணுறோம், இது மாதிரி இதெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாட்ச் பண்ணணும். எதாக இருந்தாலும் கேஷ் ஃப்ளோ பொசிஷனை நாம் தெளிவாக இருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்களை கையாண்டால் நல்ல பழக்கங்களையும் மேற்கொண்டு முறையாக சேமிப்பு செய்து முறையாக அதை முதலீடு செய்து வாழ்வு வளம் பெற எனக்கு தெரிந்த சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். நடைமுறையில் எதுவும் சாத்தியமில்லை என்பதை விட எல்லாமே சாத்தியம் என்று நினைத்தால் எதிர்காலம் வளமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மீண்டும் கூடுதலான தகவல் அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். வாய்ப்பு கொடுத்த நியூஸ்கேப்பேக்கு நன்றி. நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.